ஓபிஎஸ்க்கு எதிராக வேட்பாளரை களம் இறக்கிய எடப்பாடி. அதிர்ச்சியில் திமுக, மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போடி தொகுதியில் BLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் களம் இறங்க வாய்ப்பு இருப்பதாக தற்சமயம் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர், அதாவது இடைக்கால முதலமைச்சர் பன்னீர்செல்வம் 2001, 2006 ஆண்டு தேர்தலில் பெரியகுளம் தொகுதியிலும் 2011, 16, 2021 தேர்தல்களில் போடி தொகுதியிலும் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டார். இந்த 5 தேர்தலிலும் அவர் வெற்றி வகை சூடியிருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் திமுகவிலே இணைந்து விட்டார். திமுக வெற்றிக்காக தென் மாவட்டங்களில் பிரச்சார பயணத்தையும் தொடங்கி இருக்கிறார். விரைவில் நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தலில் போடி தொகுதியில் அவர் போட்டியிட திமுக தலைமை கழகத்திடம் விருப்ப மனுவும் கொடுத்திருக்கிறாராம். போடி தொகுதியில் அவர் மீண்டும் களம் இறங்கினால் அவரை எதிர்த்து யாரை நிறுத்துவது என்ற ஆலோசனையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினர் ஈடுபட்டு, குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் போடி தொகுதியில் யார் நிறுத்தப்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது கிளம்பி இருக்கிறது. பன்னீர்செல்வத்தை எதிர்த்து வலிமையான வேட்பாளரை நிறுத்தி அதிமுக ஆலோசித்து வர்றாங்க. கூட்டணியில் அங்கம் வைக்கும் பாரதிய ஜனதாவும் போடி தொகுதியை கேட்டு விருப்ப மனு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தொகுதியில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நிறுவனர் தலைவர் BLA ஜெகநாத் மிஸ்ரா களம் இறங்கப்படலாம் என்ற பேச்சு போடி அரசியல் வட்டாரத்திலே தற்சமயம் எழுந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தேனி மாவட்டத்தில் தீவிர அரசியலில் ஈடுபட்டுள்ள BLA ஜெகநாத் மிஸ்ரா அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். எனவே போடி தொகுதியில் பன்னீர்செல்வத்தை எதிர்த்து BLA ஜெகநாத் மிஸ்ரா களம் இறங்க அதிமுக பாஜக தரப்பில் ஆலோசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல நமது மக்கள் முன்னேற்ற கழகம் தாவேகாவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் உள்ளதாக கட்சி வட்டாரத்தில் தகவல் வெளியாகி இருந்தது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தாலும் ஜெகநாத் மிஸ்ராவே போடி தொகுதியில் களமிறங்கலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. எனவே இந்த தேர்தலின் போது போடி தொகுதியிலே அதிமுகவின் சார்பாக BLA ஜெகநாத் மிஸ்ரா போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் என்பது ஒருபுறம் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் போடி தொகுதியிலே அங்கு இருக்கக்கூடிய அதிமுகவினர் யார், அந்த தொகுதியில் OPSக்கு அடுத்த கட்டமாக யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது என அவரையும் ஆலோசனை செய்து அதிலே 3 வேட்பாளர்களையும் தேர்வு செய்து வைத்திருக்கிறாராம். அதாவது OPS எந்த தொகுதியிலே போட்டியிடுகிறாரோ அந்த தொகுதியில் OPSஐ நாம் தோற்கடிக்க வேண்டும். அதன் காரணமாக கண்டிப்பாக நாம் அதற்குரிய, அதாவது மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடிய வேட்பாளரை களம் இறக்க வேண்டும். இந்த முறை OPSஐ சட்டமன்ற உறுப்பினராக கூட வரவிடக் கூடாது என்ற முடிவிலே அதிமுக தலைமை மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் OPS எந்த தொகுதியில் போடி தொகுதியில் போட்டியிடுகிறாரோ அல்லது வேறு எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவருக்கு எதிராக அதிமுக ஒரு வலுவான வேட்பாளரை களம் இறக்குவதற்குரிய வேலைப்பாடுகளில் அதிமுக தலைமை மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அதிமுகவின் சார்பாக தகவல்கள் எல்லாம் ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.